ஒரு சமூகத்தை மாற்றப்படுத்த நபிகளார் மட்டும் அமரவில்லை, அவர்களோடு இருந்த அற்புதமான படை. இன்னைக்கு அதைத்தான் சொல்லுகிறோம், சமுதாயத்திற்கு தேவை அப்படிப்பட்ட இளைஞர் படைகள். பெரியவர்களின் அனுபவங்களோடு இளைஞர்கள் பயணிக்க வேண்டும், செயல்பாட்டில் இளைஞர்கள் இருக்க வேண்டும். அனுபவத்தையும் பட்டறிவையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த வரைபடமும் பெரியோர்கள் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கூட்டு முயற்சியிலே தான் மக்காவிலும் சமூக மாற்றம் சாத்தியமானது, மதீனாவிலேயும் சமூக மாற்றம் அப்படித்தான் சாத்தியமானது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த அற்புதமான அந்த சஹாபா என்கிற தோழமை. அதனால்தான் பல்வேறு மஸ்ஜிதுகள் சார்பாக அதனுடைய நிர்வாக பெருமக்களை எல்லாம் சந்திக்கிற போது பெரும்பாலும் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் இன்றைக்கு நிர்வாகம், நாளைய தலைவர் அந்த பசங்களில் உட்காந்துருக்கான், நாளைய முத்தவள்ளி நம்ம குழந்தைகள் மதரசாக்குள்ள உட்காந்துருக்கிறான், நாளைய செக்ரட்டரி அங்க இருக்கிற பசங்கள்ல தான் உட்காந்துருக்கான். இப்போதிருந்தே அவர்களை இணைத்து கொண்டு அவர்களுக்கு ஏதாவது வேலைகளை கொடுத்து சேவைகளை கொடுத்து செய்ய அவர்களுக்கு பழக்கியும் கொடுத்து அவர்களை பாரம்பரிய அடிப்படையிலே அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உண்டு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்தினார்கள்.